தயவு செஞ்சு இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு தாய்க்கு அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் நினைக்கிறேன். பிவிசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாடல் ஒண்ணு இருக்கிறது, ஆளும் வளரணும் அறிவு வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு. ஆனா டிவிகேவில் ஒரு வளர்ந்து கட்டமா இருக்கிறான். அவன் ஆளுதான் வளர்ந்திருக்கிறானே தவிர அறிவு துளி கூட வளரவில்லை. வில்லிவாக்கம் தொகுதியில டிவிகேவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை அந்த வில்லிவாக்கம் பகுதியில வைக்கிறாரு. அங்க நடந்த சம்பவம் என்ன, அங்க இவர் கண்ணீர் விட்ட கதை என்ன, அங்க அவர்கள் போட்ட டிராமா என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக நாம இப்ப பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில நபர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி பாட்டில விட்டு அடிச்சுட்டாங்க, அதாவது சரக்கு பாட்டில வச்சு அடிச்சுட்டாங்க, நம்முடைய தாவேகா பெண் தொண்டர்களுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தகவல் சொன்ன உடனே அப்படியே ஸ்டேஜ் பத்திக்கிட்டு எரியுது. அந்த தாவேகா மேடையினுடைய ஸ்டேஜ் அப்படியே என்ன பண்றாங்கன்னாக்கா, உடனடியே நாஞ்சிலார் பேசிட்டு இருக்காரு. அப்படியே நாஞ்சிலார் அவர்களை அப்படியே ஓரம் கட்டி விட்டு ஆதவ் அர்ஜுனா மைக்க பிடிக்கிறாரு. மைக்க பிடிச்சி ஆத்துன்னு ஆத்துறாரு. கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோடைய ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். என் தொண்டர்கள் மேலயா நீ கண்ணாடி பாட்டில விட்டு அடிக்கிற, முடிஞ்சா என் மேல விட்டு அடி அப்படின்னு இவரு ஒரு பக்கம் வசனம் பேச, அந்த மாவட்ட செயலரான சேகர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரு என்னடா, டேய் நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா வாங்கடா என் மேல மோதி பாருங்கடா அப்படின்னு இவர் அந்த மேடையில சவால் விட அப்படியே பரபரப்பா இருந்துச்சு அந்த மேடை. சரி, என்னங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு அதை விசாரிக்கும் பொழுதுதான் தெரியுது. அந்த மாடி மேல, அதாவது கீழே திருமணை கூட்டம் பிரச்சார கூட்டம் நடக்குது. அங்க மாடி மேல 2 தாவேகா தம்பிங்க குடிச்சிட்டு அந்த இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள கைகலப்பு வருகிறது. அதுல அவங்க 2 பேரும் பாட்டில விட்டு அடிச்சதுல அதுல ஒரு சில்லு இந்தாண்ட தெரிச்சு அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் மேல விழுந்துருச்சு. உடனே ஆதவ் அர்ஜுனா நாங்க சிசிடிவியை கைப்பற்றி விட்டோம், என்ன மாதிரி கதையை இந்த போலீஸ் இனிமே சொல்ல போறாங்கன்றத பிரிடிகேட் பண்ணி முன்னாடியே சொல்ற மாதிரி இவர் அந்த வீடியோக்குள்ள எல்லாம் காமிக்கிறாரு. இங்க பாருங்க, இதான் சிசிடிவி புட்டேஜ். காவல்துறை இனிமே என்ன சொல்லுவாங்கன்னாக்க, 2 பேர் குடிச்சிட்டு மாடியில பாட்டில விட்டு அடிச்சு அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அவதூறு பரப்புவாங்க பாருங்க அப்படின்னு அவரே மேடையில ஸ்டேஜ்ல சொல்றாரு. ஆனால் உண்மையில நடந்த விஷயம் அதுதான், இவனுடைய செட்டிங் தான். அந்த அடித்த அந்த 2 நபர்களையும் காவல்துறை கைது பண்ணி இருக்கிறது. அந்த 2 பேருமே தாவேகாவினுடைய தொண்டர்கள். கோ படம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஜீவா நடிச்ச, பத்திரிகையாளராக நடிச்ச மாதிரி கோ படம். அதுல அந்த சிறகுகள் அமைப்பின் மூலமா தேர்தலில் ஒருத்தவங்க போட்டிடுவான். அவன் எல்லாரையும் கவருவதற்கு என்ன பண்ணுவான்னா, அவனே ஆளு செட் பண்ணி அவனே அடிக்க சொல்லுவான். ஏய் வேக மாட்றா, என்னடா அடிக்கிறேன்னு சொல்லி அவனே கட்டையை பிடிக்கும், அவனே மண்டையில அடிச்சுக்கிட்டு தெருவுல ஓடுவான். பத்திரிகை அந்த அலுவலகத்துல உள்ள போய் விளம்பரம் தேடுவான். அதே விளம்பரத்தை இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா செஞ்சிருக்காரு. இந்த டிவிகே கும்பலே ஒரு ஷூட்டிங் கும்பல். ஏன்னா நடிகனுடைய கட்சி எப்படி இருக்கும், அது ஃபுல்லா நடிப்பாக தான் இருக்கும். அது போலதான் இன்றைக்கு அவனுங்களே ஆளை செட் பண்ணி அவனுங்களே பாட்டில மேல அடிச்சுக்கிட்டு அதுல ஒரு சில்லு கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு கண்ணாடி சில்லு கீழே விழுந்துருச்சு. அந்த ஸ்டேஜ்ல ஆதவ் அர்ஜுனாவே காட்டுறாரு. எப்படி ஆதவ் அர்ஜுனாவே காட்டுறாரு, ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் எடுத்து இங்க பாருங்க, கண்ணாடி துண்டால் அடித்து விட்டார்கள். இவன் என்ன சொல்றான் ஸ்டேஜ்ல, கண்ணாடி பாட்டில விட்டு அடிச்சுட்டாங்க. பாட்டில விட்டு அடிச்சாக்க இவ்வளவு தூரம் வரும்ல, அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் பாட்டிலாவது இருக்கும்ல. ஆனா இவர் மேடையில காட்டுறது ஒரே ஒரு சில்லு துண்டு. இன்னொரு விஷயம், அந்த ஒரு பாட்டில் கிடைச்சதுன்னா அதை எவன் வாங்கினான்ற முதற்கொண்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த டெக்னாலஜி இப்ப இருக்குது. அந்த பாட்டில்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, QR கோடு. அந்த QR கோடும் அப்படியே பாட்டில் தூக்கி அடிச்சா அந்த QR கோடும் அப்படியே பிச்சுக்கிட்டு சில்லு சில்லாலாம் போயிடாது. அந்த QR கோடுல கொஞ்சமாவது பகுதி இருக்கும். உண்மையாலுமே அந்த கூட்டத்துல இவனுக்கு பாட்டில விட்டு அடிச்சிருந்தாங்கன்னாக்க அந்த பாட்டிலுடைய ஒட்டுமொத்த இதையும் அங்க எடுத்துட்டு இவங்க தாவேகாவினர் என்ன பண்ணலாம், காவல்துறையிட புகார் தெரிவிச்சுக்கலாம். அதுல கைரேகையும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அதுல QR கோடு ஒட்டியிருப்பாங்க. இனி எல்லா டாஸ்மாக் கடையிலும் நீங்க போய் சரக்கு வாங்கினீங்கன்னாக்க அங்க QR கோடு ஒட்டி தருவாங்க. அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது எங்க தயாரிக்கப்பட்டது, எந்த ஹப்புக்கு கொண்டு போகப்பட்டது, எங்க இருந்து பிரித்து எந்த டாஸ்மாக் மண்டலத்துக்கு அனுப்பப்பட்டது, எந்த மண்டலத்திலிருந்து எந்த கடைக்கு அனுப்பப்பட்டது, எந்த கடையில விற்பனை பண்ணது, எந்த டைம்ல விற்பனை பண்ணதுன்னு முதற்கொண்டு அந்த டீட்டெயில் அதுல இருக்கும்.
அப்ப அந்த டைம்ல அந்த டாஸ்மாக் கடையுடைய சிசிடிவி கேமராவை எடுத்தீங்கன்னா எவன் சரக்கு வாங்கினான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ டிவி கேமரா எதற்காக அந்த ஒட்டுமொத்த சரக்கு பாட்டிலுடைய அந்த மொத்த துகள்களையும் கொண்டு வரல? ஒரே ஒரு சில்ல எடுத்து இங்க பாருங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு காட்டுறான். எதுக்கு? அது மட்டும் இல்லாம யார அடிச்சாங்கன்னு சொன்னாங்களோ அந்த பெண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய காணொலி வந்திருக்குது. அந்த காணொலியில அந்த பொண்ணு நல்லா நடந்து போறாங்க. காயம்லாம் ஒண்ணு இல்ல. ஆனா நாளைக்கு பாருங்களேன், பெரிய கட்டோட வரும் பாருங்க அந்த பொண்ணு. ஏன் கட்டை எவனாவது என்ன பத்திரிகை பிரிச்சா பார்க்க போறாங்க? பெரிய கட்டோட வரும் பாருங்க. அந்த காணொலிகள்லாம் வெளியாயிருக்கு. அந்த பொண்ணு சாதாரணமா நடந்து போறாங்க. யாரை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்களோ அந்த பெண் சாதாரணமாக நடந்து மருத்துவமனைக்குள்ள போறாங்க. அங்க போன ஆதவ அர்ஜுனா போட்டோ ஷூட் எடுக்கிறார். எப்படி அங்க போன ஆதவ அர்ஜுனா அந்த பாதிக்கப்பட்டவர்களோட போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. போட்டோ ஷூட் எடுத்து அந்த காணொலிலாம் இருக்கு வெளியில வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. அதே வில்லிவாக்கம் மேடையில ஆதவ அர்ஜுனா போட்டாங்க பாரு ஒரு டிராமா. பெத்த தாய கூட விட்டு வைக்கலைங்க. அவன் எப்படி பெத்த தாய கூட விட்டு வைக்கல. அப்படி அழுகுறான் ஆதவ அர்ஜுனா. புரியுதுல? இந்த லாட்டரி மார்ட்டின் கும்பல் எதற்காக ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த ஆதவ அர்ஜுனா ஒரு 4 கம்பெனில வேலை செஞ்சுட்டேன், ஒரு 2 தேர்தலில் வேலை செஞ்சுட்டானாக்க இவனுக்கு மக்கள் ஆசை வந்துருது, பதவி ஆசை வந்துருது. நாங்களும் முதல்வர் ஆயிடலாம், நமக்கு தான் பணம் இருக்கு, பணத்தை வாரி இறைச்சா எவனாலும் விலைக்கு வாங்கிடலாம், விலைக்கு வாங்கி நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி பணம் வைத்திருப்பவன் எல்லாம் அரசியலுக்கு வந்துடலாம், பணம் வைத்திருப்பவன் எல்லாம் தேர்தலில் ஜெயிச்சிடலாம்னாக்க இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக அதானியும் அம்பானியும் தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல. உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆதவ அர்ஜுனா லாட்டரி பணம் கோடி கோடியா கொட்டி கிடக்கு, அதை தூக்கி போட்டுட்டா மக்கள் ஏமாந்து முட்டாள் போட்டுருவாங்கன்னு. புரியுதுங்களா? மக்களுக்கு தெரியும் தங்களை யார் ஆள வேண்டும், யார் தங்களுக்கான தலைவன் மக்களுக்கு தெரியும். அப்போ பணத்தை வைத்தெல்லாம் மக்களை விலைக்கு வாங்கிட முடியாது. அப்ப ஆதவ அர்ஜுனா தன்னுடைய பணத்தினால் மட்டும்தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தன்னுடைய பணத்தை வைத்து வென்று விடலாம் நினைக்கிறாரு. அவருடைய அரசியல் டிராமாக்கு அவருடைய பெத்த தாயினுடைய மரணத்தையே கொச்சைப்படுத்துறாரு ஆதவ அர்ஜுனா. அப்படியே கண்கலங்கி அழுகுறாரு. டேய், உங்களை மாதிரி பல பேரை பார்த்தவங்களா நாங்க. ஜோதிமணி கரூர்ல அழுதுக்கும் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்துல அழுகுறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அப்படியே என்னுடைய தாய் ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்டு மரணித்து விட்டார், தற்கொலை செய்து விட்டார், அதனால நான் படிச்சேன் முன்னேறி வந்துட்டேன் அப்படின்னு ஆத்திருக்கிறான் இவன். போன இடத்துல வறுமை, கடன், பொருளாதார சூழ்நிலை என் கண் முன்னாடியே தற்கொலையில இருந்தாங்க. என் கண் முன்னாடி 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். இவன் அழுதானாக்க 4 தாவேகா தம்பிகள் வேணா ஃபயர் விடலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், அந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் ஏமாற மாட்டாங்க. உன்ன மாதிரி எத்தனை பேரை எலெக்ஷன் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறவங்களை பார்த்திருப்பாங்க. இவரும் ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் கதரை அழ போறானுன்னு பாருங்க. இந்த எலெக்ஷன் வந்துட்டாக்க கண்ணுல தண்ணியை வச்சுட்டு வந்துடும். தம்பி கண்ணுல ஜலம் வச்சுட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு இன்னும் ஏகப்பட்ட பேர் தெருக்கூத்து ஆட போறாங்க. அதை எல்லாரும் இந்த தமிழ்நாடு மக்கள் பார்க்க போறீங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுடைய தாயார் உண்மையில் எதற்காக இறந்தார் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவுடைய அத்தை இருக்காங்கல்ல, திலகவதி IPS, அவங்களே பேட்டியில சொல்லியிருக்காங்க, மாமியார் கொடுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்னு. ஆனா இந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றான்? என் தாயாரு
அவங்க சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார், வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்னு ஆத்துன்னு ஆத்தி நீலி கண்ணீர் வடித்திருக்கிறான். இன்றைக்கு அவன் போட்ட டிராமாலாம் இன்றைக்கு ஆதாரத்தோடு வெளியில வந்து போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்போ இன்னும் ஆட்சிக்கே வரல, ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்கல, இவனுக்கு என்னென்ன டிராமா போட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுல அதிமுக வந்து விலைக்கு போன மாவட்ட செயலாளர் வேற அங்க போயிட்டு, ஏய் நீங்க ஆம்பளைங்களா இருந்தா என் மேல எரிங்கடா அப்படின்னு இவர் வேற மேடையில் ஏறி கூறாரு. உண்மையாகவே அவருடைய தலையை பார்க்கும்போது, அவருடைய இந்த வசனத்தையும் பார்க்கும்பொழுது, வடிவேலு ஒரு படத்துல ஏய் இப்ப எரி என் தலைவன் வந்துட்டான்ல இப்ப எரி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நேத்து டிவிகேவில நடத்திய அந்த டிராமா என்பது வெட்ட வெளிச்சமாகி சந்தி சிரிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா சொல்றான், ஸ்டாலின் உன் மகன் உதயநிதிக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா என் தொகுதியில உதயநிதியை போட்டியிட சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சவடால் விடுறான். தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா. நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே உதயநிதி சேப்பாக்கத்துல போட்டிடுறான்னு சொல்லிட்டாங்க. உதயநிதி சேப்பாக்கத்துல தான் போட்டிடுவான்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி சேப்பாக்கத்துல போட்டியிட போறான்னு. இவன் இப்ப வந்து சொல்றான், ஏன் வில்லிவாக்கத்துல போட்டிட்டு பாரு, நீ ஆம்பளையா இருந்தா. ஏன்டா ஆதவு, நீ ஆம்பளையா இருந்தா நீ சேப்பாக்கத்துல போய் போட்டியிட வேண்டியதானே? சேப்பாக்கத்துல போனா டெபாசிட் கூட கிடைக்காது சொல்லிட்டு நீ வில்லிவாக்கத்தை தேடி வந்த. அப்படியே அம்பேத்கரை படிச்ச நானு, அந்த சாதிய கொடுமையால என் தாயார் இறந்த உடனே நான் அம்பேத்கரை படித்து நான் வளர்ந்தேன் அப்படின்னு அங்க வில்லிவாக்கத்துல போயிட்டு அம்பேத்கர் பெயரெல்லாம் ஏன் இழுத்து விடுறான்னா, அங்க பட்டியலின சமூக மக்கள் அதிகம். புரியுதுங்களா? அப்போ இந்த தாவேகாவினர் என்பவர்கள் வந்து விஷம், இவர்கள் எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும். புரியுதுங்களா? இப்பேற்பட்ட விஷச்செடியை ஒருபோதும் தமிழ்நாட்டுல வளர்த்து விடக் கூடாது. ஒரு தேர்தலை சந்திக்கல, அதுக்குள்ள என்னென்ன டிராமா பண்ணி என்னென்ன கலவரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவர்களைத்தான் இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வளர்த்து விட போறீங்களான்னு ஒரு முறை சிந்திங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே மாற்று சக்தி அதிமுக மட்டும்தான். நீங்க தாவேகாவுக்கு விஜய்க்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி.